ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஜப்பான் வந்து வளர்ந்த நாடு அண்ட் அமெரிக்காவும் வளர்ந்த நாடு. அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் வீடு இருக்கும். எல்லாருமே வெளியில இருக்க மாட்டாங்க. அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் இந்தியால இவ்ளோ பாப்புலேஷன் வந்து ரோட்ல இருக்காங்க. வீடு இல்லாம ரோட்ல வந்து தனித்தனியா இருக்காங்க. அதனால இந்தியா வந்து புவர். இந்தியா வந்து சிவிக் சென்ஸ் இல்ல அப்படின்ற சொல்றத மாரி வந்து நெறைய போஸ்ட் நீங்க பார்த்திருக்கீங்க. பட் உண்மையிலேயே அமெரிக்கால எவ்ளோ பேர் இருக்காங்க? அண்ட் ஈவன் ஜப்பான்ல கூட எவ்ளோ பேர் இருக்காங்க? ஆனா எப்படி வந்து அந்த சிச்சுவேஷன் டேக்கிள் பண்றாங்கன்றதா மேட்டர். அவங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்கு அண்ட் இங்க என்ன விஷயங்கள் இல்ல. அண்ட் 2 விஷயம் தான் மேட்டரே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா எடுத்துப்போம். அமெரிக்கால எதனால வந்து ரோட்ல இருக்காங்க? அவங்களோட கல்ச்சர். 18 இயர்ஸ் அப்புறமா வீட்ட விட்டு வெளில போணும் அப்படின்ற மாரி மென்டாலிட்டில இருக்கும்போது, அண்ட் வீட்ட விட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த 18 இயர்ஸ் அப்புறமா வீட்டு வெளில அனுப்பிச்சதுனால, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாம நெறைய பேர் முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே முழிச்சுட்டு இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீட்ட விட்டு வெளில போம்போது அண்ட் ரோட்ல தான் இருப்பாங்க. அப்படி ரோட்ல இல்லாதவங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி வந்து எஸ்டாப்லிஷ்டா வந்து நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர் ஏதாச்சும் ஒரு ஜாப்லயோ ஒரு விஷயங்களையோ பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டோ இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. அப்படி பண்ணாதவங்க இந்த ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்படி பண்ணாதவங்க யார் யார் அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்களாகட்டும், அந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கவங்களாகட்டும் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சரி, ஓகே. ஜப்பான்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? ஜப்பான்ல வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து நல்ல ஒரு எஸ்டாப்லிஷ்டா நல்லா இருக்கும். ஆல்ரெடி வந்து கல்ச்சர் வைஸ் ஆகும் எல்லா விஷயங்களும் ஆகட்டும். பட் ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு சுச்சுவேஷன் அந்த ஹேப்பன் அவங்க லைஃப்ல நடந்ததுனால அவங்க வெளியில வராங்க. இது அமெரிக்கால அப்படி இல்ல. நார்மலா வந்து 18 இயர்ஸ் ஆனாலும் வெளில போயிடணும். ஜப்பான்ல அப்படி இல்ல. டிஃப்ரெண்டான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால வெளில போறாங்க. அப்படி வெளியில போகும்போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது. எஸ்பெஷலி ஜப்பான் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கண்ட்ரி. இப்போ லைக் அடிக்கடி பூகம்பம் வருமோ, அடிக்கடி வந்து எர்த்துக்கு பார்க்கலாம். நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்கும். இந்த விஷயத்த எல்லாமே டேக்கிள் பண்ணணும். அவங்க ரொம்பவே ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஜப்பான்ற ஒரு கண்ட்ரி வந்து நிறைய வந்து பாப்புலேஷன் வைஸ்ல டவுன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. லைக் எப்படி சொல்ல போனா, நிறைய பீப்புள் வந்து வீடு கிடைக்குது, வீடு இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. ரொம்பவே வறுமையில கட்டத்துல இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஜப்பான்லயுமே சரி. அப்படி ஜப்பான்ல இருக்க பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரூம்ல வெளியில இருக்கவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் ஆனா சிஸ்டம் என்ன பண்ணுது? அந்த சிஸ்டம் பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பீப்புளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ, அவன் லைஃப் வந்து எப்படி அளவுக்கு மேல தூக்கி விடணுமோ அந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போடுறான். லைக் வந்து எப்படி சொல்ல போனா அவங்க ஆட்டோமேட்டிக்கலா வந்து வெளில இருக்காங்க கிடையாது. பீப்புள் வந்து எந்த ஓட்டுக்கும் யூஸ் ஆகாது, என்ன விஷயங்களும் யூஸ் ஆகாது அப்படின்னு பார்க்காம அவங்க பீப்புளுக்கு வந்து ஒரு பெஞ்சா இருக்கட்டும், பெஞ்ச்ல வந்து ஹீட்டா ஒரு விஷயம் செட் பண்றதாகட்டும், நல்ல ஒரு வார்மா இருக்க மாதிரி ஒரு விஷயம் செட் பண்றதாகட்டும், எல்லாருமே அந்த விஷயங்கள் பண்றாங்க. அந்த ஜப்பான்ல அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுட் ஃப்ரீயா கொடுக்கறதாகட்டும், நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு மேல தூக்கி விடுறதுக்கு. அதனால வந்து ஜப்பான்ல அந்த அளவுக்கு வந்து பாப்புலேஷனுக்கு வந்து வயசுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரோட்ல இருக்கிறதாகட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி அந்த பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது சிச்சுவேஷன் டிஃப்ரெண்டான ஒரு சுச்சுவேஷன் நடந்து வெளியே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஒரு சில வருஷங்கள்லயே வந்து திருப்பி நார்மல் பேக் டு லைஃப் போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு சிஸ்டம் வந்து அதில் ஹெல்ப் பண்ணுது. கம்பேர்ட் டு இந்தியா. இந்தியாவில் அப்படி இல்லை. அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதுனால மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படுது. அப்படி அந்த விஷயங்கள் வந்து பீப்புள் வந்து அங்கே ரெஃபரல் பீப்புள் எல்லாமே அப்லிஃப்ட் மேலே வர முடியல. அண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் மிகப்பெரிய ப்ராப்ளம் எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து 12th வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏன் காலேஜ் வரைக்கும் கூட கொடுத்துருக்கலாம். பட் ஆனா அந்த காலேஜ் வரைக்கும் கொடுத்த பிறகு அவங்க ஜாப் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து அவங்களால போக முடியல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து 8,000க்கும் 10,000க்கும் சேலரியா இருக்கும். பட் இதுவே வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 15,000 கிட்ட சேலரி வாங்கலாம். ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு இருக்கவங்க சொல்றேன். பட் அந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இந்த இடத்துல போகும்போது வந்து ஏன் சேலரி கம்மியா இருக்கு? என்னால அது போக முடியாதுன்ற மெயின் மென்டாலிட்டினால அவங்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. பட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்லயே இருக்கும்போது வந்து அவங்களுக்கு பிஎஃப் கிடைக்காது, எதுவுமே கிடையாது, லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சூப்பரா இருக்கும். பட் ஆனா ஃபினிஷ்ட் ஒரு 40 to 30 இயர்ஸ் ஆகும்போது அந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்னா ஒண்ணுமே இல்ல. லைக் வந்து ரோட்ல கடை போடுறதாகட்டும், ஒரு பிளம்பரா ஒரு இனிமே இல்லாம நார்மலா பிளம்பர் இல்ல எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்றது ஆர்கனைஸ்டா இல்லாம அன்ஆர்கனைஸ்டா இருக்குமோ அவங்க மட்டும் இன்கம் ஜென்ரேட் பண்றதா இருக்கும். ஒரு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா 40 to 50 இயர்ஸ்ல வரும்போது ரொம்பவே சஃபர் ஆவாங்க. அண்ட் ரொம்பவே ஃபேமிலி அவங்க சஃபர் ஆகும். இதே 40 to 50 இயர்ஸ்ல வந்து ஆர்கனைஸ் செக்டர்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ஆர்கனைசேஷன் வந்து கம்ப்யூட்டர் டேக் எடுத்துக்கும், அந்த பிஎஃப் இருக்கும், இஎஃப் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் ஆகும். இதுதான் இந்த விஷயத்தினால இந்தியால இந்த ப்ராப்ளமா இருக்கு. இதே யூகேல என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து இருக்கக்கூடாது, ஒரு பெக்கிங் சிஸ்டமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்து அவங்க ரோட்ல படுக்கிறாங்க. ரொம்பவே வந்து ஹெக்டிக்கா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கல்ச்சர் ஆகட்டும், அந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே எஸ்பெஷலி சொல்ல போனா வந்து யூகே வந்து ரொம்பவே வந்து விண்டு ஆஹ் 2 பக்கம் மாறி மாறி வீசுறதுனால வந்து அந்த இடத்துல வந்து அதிகமா வந்து
திடீர்னுட்டு மழை பெய்யும், திடீர்னுட்டு வெயில் அடிக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷன். அதனால வந்து அதிகமான பீப்புள் வந்து வெளியில இருக்க மாட்டாங்க. வெளியில இருக்கக்கூடாது அப்படின்னு சுச்சுவேஷனால ஒரு பெஞ்ச் வெளியில இருந்தாலும் நைட் நேரத்துல வந்து ஃபுல்லா வந்து கல் வச்சு போடுற மாதிரி வந்து கல் குத்துற மாதிரி வச்சிருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் யூகே ஃபாலோ பண்றான். ஸ்ரீலங்கால எப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து பேக்கரே பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, காசு கொடுக்கறதே தப்பு அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில கொண்டு வந்துட்டாங்க. ஒர்க் பண்ணி தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த எல்லா விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். அண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு லைட்டா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அதிகமாக வரும். அது வேலைவாய்ப்பு பிளஸ் எஜுகேஷன் ரெண்டுத்தையும் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். அர்னான செக்டர்ல இருக்க விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ் செக்டர் கொண்டு வரணும். அப்படி ஆர்கனைஸ் செக்டர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்ல பீப்புள் வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பிசினஸ் தொடங்கணும் ஆசை. பட் எப்படி தொடங்கணும், என்ன பண்ணணும் தெரியாம இருக்கும். எல்லாரும் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சிங்கிளா ஒருத்தர் இருப்பார், தனியா பண்றாரு அப்படின்னா அதுவும் ஒரு பிசினஸ் தான். தனி தானே பண்றதுதான் அதுவுமே பிசினஸ். அதை ஆர்கனைஸ்டா கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார்